ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ரொம்ப குளிர். இந்த சுற்று இல்லாமல் இப்போ வெளியில் போக முடியல. ஆனால் அந்தளவுக்கு ரொம்ப சில்னஸ், காற்று ரொம்ப குளிர் அடிக்குது. வீசிங் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே இருந்துச்சு சளி தொந்தரவு ரொம்ப இருந்தது. 15 நாள் இல்லாமல் நான் ரெடி ஆக மாட்டேன், அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ இந்த குளிரை தாங்குற வெளியில் போகிறேன் வர்றேன், எனக்கு சளி தொந்தரவு இல்லை. ஏன்னா நான் காஃபி நிறைய டீ நிறைய குடிப்பேன். சூடாக ஏதாவது சாயை குடிச்சிட்டே இருப்பேன். அப்போது என்ன பண்ணுறேன்னா, பெப்பர் பொடி பண்ணேன்னா பெப்பரு, அது காஃபியாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் டீயாக இருந்தாலும் சாயாக இருந்தால் அதில் எல்லாம் போட்டு நான் குடிப்பேன். கொஞ்சம் இந்த ஒரு பாட்டில் பாருங்கள், ஒரு பாட்டில் ஃபுல்லாக பொடிச்சு வச்சுருந்தேன். இப்போ வெறும் பெப்பரு முடிஞ்சிருச்சு. இது குடித்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ அந்த தொந்தரவு இல்லை. 15 நாள் படுக்கிறது இல்லை, உடம்பு சரியில்லாமல் படுக்கிறதெல்லாம் இல்லை. இப்போது கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ இந்த குளிரெல்லாம் நான் வெளியில் போகிறேன் வரேன். காலையில் குளிருக்கு நான் வெளியில் போகிறேன் வரேன், இல்லைன்னா எங்கேயுமே நான் போக முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. இப்போ பரவாயில்ல. வேணுங்கிறவங்க இப்போ பொடிச்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எங்கே ட்ராவல் பண்ணி போனாலும், நீங்கள் வெளியில் போய் எங்கே டீ காஃபி எது குடித்தாலும் அதில் கொஞ்சம் பெப்பரை போட்டு குடிங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. சளி தொந்தரவுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கலாம். நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், இந்த கிளைமேட்டில் காப்பாற்றிக்கலாம். நீங்கள் இதை பிடிச்சி வச்சுக்கோங்க. நிறைய ஹில்ஸ் ஏரியாவில் இருக்கிறவங்க அங்கே எப்போவுமே குளிர் தான். வெயில் காலம் இருந்தாலும் மழைக்காலம் இருந்தாலும் குளிராக தான் இருக்கும். அங்கே இருக்கிற வயசானவங்களுக்கு, குழந்தைகளுக்கு, வீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் எப்போவுமே சளி பிடிச்சிட்டு தான் இருக்கும், சளி இருந்துட்டு தான் இருக்கும். அதிலிருந்து நம்ம மருந்து மாத்திரை அதிகமாக சாப்பிட்டாலும் மருந்து மாத்திரை சாப்பிட்ற வரைக்கும் கேட்கும். அதுக்கப்புறம் திருப்பி அதே ப்ராப்ளம் இருக்கும், வந்துடும், சரியாகாது. அப்போது நம்ம சாயா ஹில்ஸ் ஏரியாவில் இருக்காங்க அதிகமாக சாயா குடிப்போம். எப்போ பார்த்தாலும் சாயா குடிப்போம். யார் வீட்டுக்கு வந்தாலும் சாயா குடிப்போம். அவங்க பேரை சொல்லியாவது நம்ம நிறைய சாயா குடிப்போம். அப்போது அந்த மாதிரி சாயா குடிக்கும்போது நீங்கள் பெப்பர் பொடி அதில் போட்டு அந்த சாயால் கொதிக்கலாம் வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டியதில்லை. நீங்கள் அப்படியே பெப்பரை தூவி அப்படியே குடிக்கிறீங்க. அப்போவே குடிக்கிறீங்க. குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த சளி ஃபுல்லாக வெளியில் வரும். குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம், நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ஒன்றும் இங்கிலீஷ் மெடிசன் இல்லை, நம்மளோட ஃபுட்டு தான். நம்ம ஃபுட்டில் சேர்த்துறது தானே, ஃபுட்டு தானே. எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். எவ்வளோ டைம் வேணாலும் இது யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். அதனால் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ இந்த இருக்கிற குளிர் இருக்குது, எனக்கே முடியலையே. வயசானவங்களாம் பாவம் தானே, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? இந்த ரோட்டோரத்தில் தூங்குகிற மக்கள் நிறைய இருக்காங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னே தெரியல இந்த குளிருக்கு. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், அவங்களும் ரோட்டோரத்தில் படுத்து